ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஜியோவில் வந்து ஃப்ளாட் 80% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உமன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து குர்த்திஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரு 8 குர்த்திஸ் தான் இருக்குது. ஸோ என்ன குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. ப்ளீஸ் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆஃபர் வந்து அஜியோவில் நிறைய ஆஃபர் வந்து போடுறாங்க. எல்லா ஆஃபருமே நீங்கள் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ஒரு டைமாச்சும் அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் பை பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து ஒரு பொறுமை வேணும். ஸோ பொறுமை இருந்தால் தான் நம்மளால் வந்து பை பண்ண முடியும். அப்படி இல்லாட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பை பண்ண முடியாது. கோவம் தான் வரும். எல்லாத்துக்குமே ஒரு டென்ஷன், ஒரு இரிட்டேஷன் தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ நேரம் நான் ஓப்பன் பண்ணியும் இன்னும் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு தான் வந்து பை பண்ண தோணும்? அவ்வளோ டென்ஷனாக வரும். எதுக்கு இந்த ஆஃபர் வந்து போடுறாங்க? இந்த ஆஃபர் வந்து இதுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்காமலே இருக்கலாமே அப்படின்னு கூட எனக்கு வந்து தோணுச்சு. அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மியான ப்ரைஸ் வந்து டிஷர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து சீப்பான ப்ரைஸ் தான். நிறைய பேர் வந்து பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனாலும் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் தான் வந்து கோவம் வரும். எதுக்கு இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க? அது வந்து கொடுக்காமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ லோ ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குர்த்திஸ்லாம் இந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ நார்மலாக நம்ம வந்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணாலுமே இந்த டிஷர்ட் எல்லாமே 120, 135 ருபீஸ்க்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ 60 ருபீஸ்னால் இது ஒரு சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ இதை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் ஆட் ஆகுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது. நம்ம வந்து சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ டைம் எடுக்குது ஆட் ஆகுறதுக்கு. ஸோ கொஞ்சம் டிஷர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கனால டிஷர்ட் வந்து ஆர்டர் போட போகிறேன். ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து மார்னிங்கும் வந்து போடுறாங்க. மேக்ஸிமம் இந்த 80% ஆஃபர், அதுக்கப்புறமா பை 2 at 129 ஈச் அப்படிங்கிற ஆஃபர், குர்த்திஸ் ஆஃபர் வந்து போடுறாங்க. ஸோ இதெல்லாமே நைட் டைமில் தான் போடுறாங்க. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 o'clock அப்புறமா தான் இந்த ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் குர்த்திஸோட ஆஃபர் வந்து வருது. ஹோம் பேஜில் பார்க்கும்போதே நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த ஆப்குள்ளாடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஏதாவது ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஸோ இது வந்து உமனுக்கு மட்டும் இல்லை, மென்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே ப்ரைஸ்க்கு வந்து டிஷர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபர் வந்து மென்ஸுக்கும் போயிட்டுருக்கு. ஷர்ட்டு, அதுக்கப்புறமா டிஷர்ட் அந்த மாதிரி எல்லாமே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எல்லாமே வீடியோ எடுத்து வந்து அப்பப்போ ஆஃபர் இருக்க டைமில் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. அஜியோ இருக்கவங்க அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆஃபர் போடுறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பேக்கில் ஆட் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம்தான். நம்ம வந்து சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து ஒரு டிஷர்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆட் ஆகாத ப்ராடக்டை வந்து விட்டுட்டு எந்த டிஷர்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு பேக்கில் வந்து ஆட் ஆகுதோ அந்த டிஷர்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு ஆஃபர் கொடுக்குறதே கொஞ்சம் நேரம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளாடி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பேக்கில் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து ஆட் ஆகிரும், சிலது வந்து ஆட் ஆகாது. அந்த டிஷர்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட நமக்கு வந்து இது கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பிடிக்காட்டாலும் ஓரளவு உங்களுக்கு பிடிக்கிற ப்ராடக்டை வந்து பேக்கில் ஆட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ஆட் ஆகும். ஸோ நம்ம வந்து பேக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனே ஆகாது. ஸோ எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து வீடியோலாம் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். சொல்லப்போனால் ஒரு
1/2 மணி நேரமா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே இப்படி தான் நான் பண்ணிட்டே இருந்திருக்கேன். வெளிய போயிட்டு பேக்ல வந்து கிளிக் பண்ணாலும் பேக் வந்து ஓப்பன் ஆகவே இல்ல. ஸோ மொத்தமா ஆப்ப விட்டு வெளிய போயிட்டு மறுபடியும் ஆப்ப ஓப்பன் பண்ணி பேக்க கிளிக் பண்ணாலும் எதுவுமே ஓப்பன் ஆகல. லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னால வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியல. நானும் நெறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பேக் வந்து ஓப்பன் ஆகவே இல்ல. ஸோ அதனால ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த ஆஃபர வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். லாஸ்ட் வந்து பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து Ajio பிக் போல்டு சேல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப் வந்து கிளியரா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த பிக் போல்டு சேல்லயும் நமக்கு வந்து ஆப் வந்து கிளியரா ஒர்க் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நெறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.